திரு கேசிபி, நீங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் அமைச்சீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போவதாக புரிஞ்சுக்க முடிகிறது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையினுடைய லண்டன் பயணத்திற்கு பிறகு பாஜகவில் ஒரு ஐவர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல இயங்கக்கூடிய கட்சி. அதில் இவங்கெல்லாம் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு என்கின்ற விமர்சனத்தை அதிமுக முன்வைக்கிறத பார்க்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை சென்ற பிறகும் அந்த மோதல் சூடு என்பது தனியாமல் இருக்கிறதே, இது பிளான் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை உண்மையாலுமே அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து அதிமுக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்ற வெளிப்பாடா இருக்கா? இல்லை, முதல்ல எங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பணி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒருங்கிணைப்புகள் வெளியில் அறிவிக்கப்படாமல் அந்த செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஒரு நிலைக்கு அது அடையிற பொழுது அதை பற்றிய அறிவிப்புகள் வெளியில் வரும். ஒன்று. ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு போலீஸ் எஸ்பியாக இருந்தவர். லேட்ரல் என்ட்ரியில் அவரை கொண்டு பாஜகவுக்கு தலைவராக்குனாங்க. அதுக்குண்டான பதிலை இன்னைக்கு இவர் திரு ஹெச் ராஜாவே சொல்லியிருப்பார். நான் 35 வருஷம் எனக்கு ஒரு அரசியல் ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு. அவர் சொல்றது உண்மை. இந்த ஸ்டாண்டிங் அண்ணாமலைக்கு இல்லை, அதனால தான் அது கார்ப்பரேட் கம்பெனி என்று சொல்றாங்க. இந்த ஸ்டாண்டிங் இப்போ ஹெச் ராஜா சொல்றாரு இல்லையா, எனக்கு 35 வருஷம் அரசியல் பாரம்பரியம் இருக்கு, நான் இந்த கட்சியில் பயணிச்சிருக்கிறேன், பாஜகவில் இருந்திருக்கிறேன் பல நிலைகளில், அதனால தான் இந்த நியமனத்துக்கு தகுதியானவர்னு சொல்றாரு. இந்த தகுதிகள் ஒருவேளை அண்ணாமலைக்கு இருந்திருந்தா இந்த கார்ப்பரேட் கம்பெனி என்கிற அந்த விமர்சனங்கள் வந்திருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த விமர்சனங்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர்ப்பது அண்ணாமலையை தான். இப்போ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த வந்தே பாரத் ட்ரெயின் கடம்பூர் ராஜு அவர் போய் வரவேற்பதற்கு பிஜேபியோடு சேர்ந்து இணைந்து அவர் பயணித்திருக்கிறார். அதாவது அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறார். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பாஜக எதிர்ப்பு என்பது சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பை விட அண்ணாமலை என்கிற அந்த தனி மனித எதிர்ப்பு தான் மிக அதிகமாக இருக்கு. ரெண்டாவது, அதிமுகவில் பெரும்பான்மையானவர்கள் கீழ்மட்டத்தில் தொண்டர்களாக இருப்பவர்கள், வாக்காளர்களாக இருப்பவர்கள் அதிமுகவுடைய பிரதான எதிரி திமுக. தேர்தல் களத்தில் நம்ம வீழ்த்த வேண்டியது திமுகவை. அப்போ அந்த திமுகவை விட்டுட்டு நம்முடைய கவனத்தை பாஜக பக்கம் திசை திருப்புகிற வேலையை திமுகவும் செய்யுது, பாஜகவும் அதை திட்டமிட்டு செய்யுது. ஏன்னா இந்த பிரச்சனையை பாஜக வெர்சஸ் அதிமுக என்று உருவாக்கிவிட்டால் அதனால பலனடைவது திமுகவாக இருக்கும். ஆனால் அதுக்காக அதிமுக பாஜகவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது ஒரு சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பு. அப்ப வாக்கு வங்கியே இல்லாத ஒருவருக்கு பின்னால, தமிழ்நாட்டில் ஒரு வலிமையே இல்லாத ஒருவருக்கு பின்னால வெறுமனே எதிர்ப்பு என்று அவர்களை நோக்கி கவனம் செலுத்துறதை விட இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுகவை நோக்கி அந்த குற்றச்சாட்டுகளை கூறுபடுத்தி திமுகவை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வருவதற்கு அதிமுக முயற்சிக்கணும்.